தோழர் வணக்கம். வணக்கம் தல. தேமுதிக நம்ம கூட்டணியில இணைஞ்சிருச்சு. ஆமா, ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. ம், 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 ம். ஆமா தலைவரோட தோழர். அரசியல் சாதுரியம் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு திரும்பவும் ஒரு முறை அவர் நிரூபிச்சிருக்காரு. அதான், அதான் இது ஒரு தோழர். அதான். மாஸ்டர் ஸ்ட்ரோக்குங்க. ஆமாங்க தோழர். ஆமாங்க எடப்பாடி தோழர். வந்து தேமுதிக நம்மட்ட தான் வந்து சேரும் ம், ம், ம். அப்படின்னு உறுதியா நம்பிட்டு இருந்தாங்க. ம், 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 ம். ஆனா ஆமா. இன்னைக்கு பெரிய அதிரடி திருப்பமா ஆமா தோழர். ஆமா, ஆமா. தேமுதிக வந்து திமுகவோட கூட்டணியில இணைஞ்சிருக்குது. ஆமா தோழர். ஆமா தோழர். இதுல உண்மையிலே நாம அடிப்படையில பார்க்க வேண்டிய செய்தி ஒண்ணு இருக்கு தோழர். தேர்தல் ஆணையத்தோட வெளியிட்ட அந்த அறிவிப்பின்படி ம், 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 ம். தேமுதிகவுக்கு 36,000 பிஎல்ஏஸ் இருக்காங்க. ம், 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 ம். திமுக 68,000, ம், ம். அதிமுக வந்து 67,000, ம், ம். தேமுதிக 36,000 பிஎல்ஏஸ் இருக்காங்க. ம், ம், இது ம். எலக்ட்ரான்ல ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். இதெல்லாம் தெரிஞ்சு தான் தலைவர் கரெக்ட்டா காய் நகர்த்தி ம், அழகா ம். கொண்டு வந்துட்டாரு. அது மட்டும் சூப்பருங்க. இல்லாம எடப்பாடி, அமித்ஷா அந்த மெகா கூட்டணிங்கிற கனவு வந்து அடியோட தரைமட்டம் மட்டமாக்கப்பட்டது. தோழர் ஏற்கனவே வந்துட்டு தேமுதிகவுக்கு ராஜ்யசபா தரேன்னு சொல்லி ஏமாத்திக்கிறாங்களேங்க தோழர். எடப்பாடி பழனிசாமி ஒரு ஏமாத்து பேர் வழிதாங்க. அது பெரிய லிஸ்டிங் தோழர். அவரால ஆ, ஏமாத்தப்பட்டவங்க லிஸ்ட் பெரிய லிஸ்டிங் தோழர். அதிமுக வேட்பாளர் பட்டியலோட ம். எடப்பாடி ஏமாத்தப்பட்டவர் பட்டியல்னு போட்டீங்கன்னா அது இன்னும் பெருசா இருக்கும். ஆமா தோழர். ஆமா தோழர். ஆமா, ஆமா. நீங்க பாருங்க தோழர், நம்ம கூட்டணியில இருந்தும் காங்கிரஸ் வெளியில வந்துரும். இது திருமாவளவன் வெளியில வந்துருவாரு. அப்படி இப்படின்னு அவங்க நியூஸை எவ்வளவோ கசி விடுறாங்க. ஆனா நம்ம கூட்டணி அப்படியே இருக்குது. மேல வந்துட்டு கூட்டணிக்கு புதிய கட்சிக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் நெறைய கட்சிகள் வரும். ஏன்னா தெரிஞ்சிருச்சு. இதுதான் வெற்றி பெற திமுக போகுதுன்னு. கூட்டணி தான் இது மட்டும் தான் வெற்றி பெறும். இதுதான் வெற்றி பெறும்ல. இது மட்டும் தான் வெற்றி பெறும். ஆமா தோழர். 234 திமுக கூட்டணி தான் ஜெயிக்க போகுது. ஆமா தோழர். ஆமா தோழர். ஆமா. நீங்க பாருங்க தோழர், தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிக நம்புற ம், தலைவரும் நம்மளுடைய ம், ஸ்டாலின் தான். ம். தமிழ்நாட்டு மக்கள் நம்புற தலைவரும் ஸ்டாலின் தான். இந்தியா முழுக்க அமைச்ச இந்தியா கூட்டணியில அவங்க எல்லாரும் நம்பினது ஸ்டாலினை தான். அதே மாதிரி எல்லாத்தோட நம்பிக்கையும் அவர் வந்து பூர்த்தி பண்ணிட்டு தான் வர்றாரு. இந்தியா கூட்டணி ஸ்டாலினை நம்பிச்சு தமிழ்நாட்டில் 40 தொகுதியும் எடுத்து கொடுத்துட்டாரு. தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு திமுகவை நம்பி ஓட்டு போட்டாங்க. எல்லோருக்கும் எல்லாங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் வந்து நலத்திட்டங்கள் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு கமலஹாசனுக்கு வந்து கூட்டணி சேரையில என்ன உறுதி கொடுத்தாங்களோ அந்த உறுதியை வந்துட்டு நம்மளுடைய முதலமைச்சர் நிறைவேற்றி கொடுத்தாரு. ஆனா அவரு ம், எடப்பாடி என்ன உறுதி கொடுத்து தேமுதிக அவர் சேர்த்தினாரோ ம். அதை வந்து நிறைவேற்றாம அவங்க ஏமாத்தினார். அவரு தேமுதிகவுக்கு மட்டும் கொடுத்த வாக்குறுதியை மட்டும் இல்ல. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை அவங்களால அந்த ஆட்சியில நிறைவேற்ற முடியலையே. தோழர், ஒரு கட்சிக்கு கொடுத்த வாக்குறுதியவே அவர் நிறைவேற்றலைனா இனி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை அவர் எங்க நிறைவேற்ற போறாரு? இவரை கண்டிப்பா. நம்பி வந்த கட்சி எல்லாமே வெளியில வந்துட்டு இருக்குது. இனிமா வந்து மக்கள் இவரை நம்புவாங்க? இனிமே அவர் வாக்குறுதி கொடுக்க வேண்டிய தேவையே இருக்காது தோழர். அதுக்கான இடமே இல்ல எடப்பாடிக்கு இனிமே. ம், 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 ம். ஆமா. தொடர் தோல்வி அவருக்கு எடப்பாடி அப்படிங்கிறது தான் ஆமாங்க தோழர். வரலாறு அவருக்கு பதிவு செய்ய போகுது. ஆமாங்க தோழர். வாக்குறுதி இல்ல, அது பொய்யுறுதி.